ஹாய், என் பேர் அனன்யா. நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஐம் இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட. நான் வந்துட்டு இப்போ தான் பிகாம் முடிக்க போகிறேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த ஃபீல்டே ஜஸ்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லாமல் எனக்கு வந்து ஸ்டைலிங் ஃபேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து நான் ஸ்டைலிங் கூட பண்ணிகிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ஷூட்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஷூட்ஸ், ஈவன் மை ப்ரைடல்ஸ் எல்லாத்துக்குமே நான் தான் வந்து ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஈவன் ஃபார் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் தான் ஸ்டைலிங் பண்ணி தரேன். ஸோ வந்துட்டு அது ஆக்சுவலாக இனிமேல் தான் எனக்கு கொஞ்சம் வெளியில் வரும்னு நினைக்கிறேன் நான் ஸ்டைலிங் பண்ணுறது. பட் என்னோடய பேஜ் போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுத்துலேயுமே இருக்குது அனன்யா ஹேர் அண்ட் மேக்கப். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டைல் பண்ணது எல்லாமே உங்களுக்கு நான் பண்ண மேக்கப் எல்லாமே வரும். ஸோ வந்து மேம் கேட்டிருந்தாங்க லைக் என்னென்ன டைப் ஆஃப் மேக்கப்ஸ் பண்ணுவீங்கன்னு. ஆக்சுவலாக மேக்கப் எல்லாமே டெக்னிக்ஸ் எல்லாமே ஒன்று தான். பட் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கின் டோன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்கப் இருக்குது. அப்புறம் வந்து உங்கள் கிளைண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் என்ன டைப் ஆஃப் மேக்கப் வேணாலும் போடலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுக்கு இதை புக்கிங் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவாங்க. லைக் சட்டில் மேக்கப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். லைக் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் bridal makeup. ஸோ bridal makeup ஃபர்தராக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஃபர்தராக வீடியோ ஐ பேஸ் போட்டுட்டேன். அது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் யூஸ் பண்ணி ஐ பேஸ் போட்டிருக்கேன். அந்த ஐ பேஸ் மேலே நான் வந்து ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஐ ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டிலேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேலட் தான். ஸோ மேம் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரௌன் ஷேடில் கேட்டிருந்தாங்க. இப்போது நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டிக் ஐ ஷேடோ வந்து கேன்னு ஒரு பிராண்ட்லேருந்து. கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தி எஃபெக்ட் தரதுக்காக பிளாக் ஷேட் யூஸ் பண்ணுறேன் அந்த ஷேடோ ஸ்டிக் மாதிரியே. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் அந்த பிளாக் பேஸாக இருக்கும். நல்லா ஐ ஷேடோவும் நல்லா ஸ்டே ஆகும். இப்போவே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஐக்கும் இந்த ஐக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஷேடோ யூஸ் பண்ணனால இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. ஸோ நான் வந்து இந்த மற்ற ஐஷேடோவெல்லாம் நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ரௌன் வச்சு தான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் வந்து ஃபான் அப்படின்னு ஒரு ஷேட் லைக் எல்ஏ கேர்ள் ப்ரோ கன்சீலர்லேருந்து ஃபான்னு ஒரு ஷேட் நான் கன்சீலர் ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக போடுறோன்னா நம்மளோட பிளாக் மார்க்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறது. நான் வந்து கலர் கரெக்டிங் பண்ணலை, ஜஸ்ட் டைரெக்டாக நான் வந்து ஒரு கன்சீலிங் பண்ணுறேன். ஸோ மேமோட ஒரு ஷேட் டார்க்கரான கன்சீலர். ஸோ ஃபார் அண்டர் ஐஸ். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்
எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து கன்சீல் பண்ணுறேன். எல்லாருமே வந்து எப்படி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நெக் ஏரியா கவர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி நெக் ஏரியா கவர் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு ஆல்ரெடி ப்ரெப் பண்ணிட்டேன். எந்த ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கோ அந்த ஏரியாஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்கப் போட்டு அதை ஈக்குவலைஸ் பண்ணணும். ஃபேஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நெக்கும் நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணணும். ஸோ மேம்க்கு லைட்டாக நெக்லெல்லாம் கொஞ்சம் டிஸ்கலரேஷன் இருக்குது சைட்லலாம். ஸோ நான் வந்து அதுக்கும் கன்சீலர் போடுறேன். ஸோ அவங்களோட ஒரு ஷேட் டார்க்கரான கன்சீலர் தான் போடுறேன். இப்போ நான் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். லைட்டாக டேப் பண்ணி தான் எடுக்கணும். இது மேக்கப்புக்கு இம்பார்ட்டண்ட் வந்துட்டு டெக்னிக்ஸ் தான். டெக்னிக்ஸ் இல்லைன்னா நம்மளோட மேக்கப் வந்து நல்லா ஈஸியாக வந்து அவங்க ஸ்கின்லேருந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி மேக்கப் ஸ்டே ஆகாது. ஸோ டெக்னிக்ஸ் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ட்ரை பியூட்டி பிளெண்டர். நிறைய பேர் வெட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அது கம்ப்ளீட்லி ராங் டெக்னிக். ஸோ வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட் தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ மெயினாக அந்த நோஸோட கார்னர்லலாம் நல்லா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஐ வந்து நீங்கள் எப்படி பிளெண்ட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட கிளைண்ட்டோ உங்களோட மாடலோ உங்களை வந்து ஐ ஓப்பன் பண்ண சொல்லி மேலே பார்க்க சொல்லுங்கள். மேலே பார்த்தாங்கனாவே உங்களுக்கு அண்டர் ஐக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். நல்லா டேப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது நார்ஸ்லேருந்து வந்து ஹூஹெயின் அப்படின்னு ஒரு ஷேட். திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் த டஸ்கி டோன்ஸ். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ப்ரஷ் வந்துட்டு ஒரு ஃப்ளாட், இது பேர் செமி கபுக்கி ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேயே வந்து ஃபவுண்டேஷனை, அதாவது பிளேட்லேயே ஃபவுண்டேஷனை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன் ப்ரஷ்ல ஈக்குவலாக. ஸோ இப்படி. ஸோ இப்போ நான் வந்து எப்படி எல்லாருமே நிறைய பேர் கேட்பாங்க என்னோடய ஃபவுண்டேஷன் ஷேட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் எந்த ஸ்டோர் போகிறீங்களோ அந்த ஸ்டோருக்கு மார்னிங்கே போயிடுங்க, இல்லைனா ஆஃப்டர்நூன் போங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஷேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஷேட் எடுத்துகிட்டு உங்களோட ஜா லைன்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க நெக்கில் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஹேண்டில் சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட்லி ராங். உங்களோட ஜா லைனில் வந்து வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணணும் ப்ராடக்டை. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் மேமோட ஸ்கின் டோன் கூட நல்லா மர்ஜ் ஆயிடுச்சு. இதுவே உங்களுக்கு ஒரு ஷேடு வந்து நல்லா அது மர்ஜ் ஆகலை அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் நாட் யுவர் ஷேட். ஒன் ஷேட் லைட்டாக ஒரு ஒன் ஷேட் டார்க்கர் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பிளேட்டில் தான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கீழே ஜா லைன்லேருந்து வரேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், டெக்னிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் என்னோட ப்ரஷ் வச்சு உள்ளே புஷ் பண்ணுறேன் ப்ராடக்டை.
ஃபோர்ஹெட். நான் எப்படி ப்ராடக்டை புஷ் தான் பண்ணுறேன், ட்ராக் பண்ணல. என்றைக்குமே ட்ராக் பண்ணிடாதீங்க. ட்ராக் பண்ண என்ன ஆகுன்னா கீழே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ப்ரஷோட வந்துடும். நான் டேப் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து மேம்காக நான் வந்து நோ மேக்கப்பில் கொண்டு வரணுக்காக கொஞ்சம் சட்டிலாக போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ அண்டர் ஐ ஏரியா ஓப்பன் பண்ண சொல்லுங்கள், ஐ மேலே பார்க்க சொல்லுங்கள். ஜஸ்ட் ப்ராடக்டை புஷ் பண்ணுறேன் ஸ்கின்குள்ளே. pushing the product into the skin. Okay. அண்டர் ஐ தான் வந்து நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ ஒரு ஃபேர் டோனாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர் ஐயில் ஒரு சின்ன டிஸ்கலரேஷன் ஆச்சு இருக்கும். நான் வந்து கார்னர் ஆஃப் த ஐஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஓ நெக்கு வரேன். இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பிளெண்டிங் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸஸ் ப்ராடக்ட்டை வெளியே எடுக்க போகிறேன். அப்போ சொன்ன மாதிரியே ஆல்ரெடி நான் கன்சீல் பண்ணும்போது சொன்ன மாதிரியே தான் இது. ஸோ வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட்டை நான் ஸ்கின் வெளியே எடுக்க போகிறேன். ஸோ இந்த பிளெண்டிங் வந்துட்டு இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டெக்னிக். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்க்கு அப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். லிக்விட் ஸ்டெப்ஸ் போடும்போது இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஸோ க்ரீஸ் லைன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு செட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற பவுடர் வந்து இது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். அது ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்டர் ஐ செட் பண்ணுறதுக்கு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களோட ஐ ஓப்பன் பண்ண சொல்லி மேலே பார்க்க சொல்ல போகிறேன். மேலே பண்ணணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த க்ரீஸ் லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே தெரியுதுங்களா, இதுதான் க்ரீஸ் லைன்ஸ். இது ஃபார்ம் ஆகிருக்கும். இது ஃபஸ்ட்டு டேப் பண்ணி அதை செட் பண்ணுங்கள் இந்த ஸ்கின்னில். டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இஸ் நத்திங் பட் அ கலர்லெஸ் செட்டிங் பவுடர். மேலே போகணும். பவுடரை ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் தான் பண்ணுறேன். ஸ்கின்குள்ளே டேப் பண்ணுறேன். இங்கே அண்டர் ஐ க்ரீஸ் லைன்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக டேப் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் பேர் பேக்கிங்னு சொல்லுவாங்க. இப்போ மேம்க்கு வந்துட்டு இங்கே லாஃப் லைன்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் நான் வந்து பேக் பண்ணுறேன். இங்கெல்லாம் இந்த க்ரீஸ் லைன்ஸ் இருக்கும், அங்கே மட்டும் நீங்கள் பேக் பண்ணால் போதும்.
இப்போது நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு NC42 மேமோட ஷீட் தான். ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் ஃப்ரம் பேக். ஸோ ப்ராடக்ட்டை நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் டேப் பண்ணி எடுக்கிறேன், புஷ் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எங்கெல்லாம் பேக் பண்ணலையோ அங்கெல்லாம் நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். காம்பேக்ட் பவுடர் வச்சு மேக்கப்பை நான் செட் பண்ண போகிறேன். ஸோ காம்பேக்ட் பவுடர், நான் பேக்கிங் பண்ண இடத்துக்கு நான் போடல, நான் பிகாஸ் ஆல்ரெடி அது பேக் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபார் த நெக் ஏரியா ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கான்டோரிங் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஹைலைட்டிங் எதுவும் பண்ணல, கான்டோரிங் மட்டும்தான் பண்ண போகிறேன். பிகாஸ் ஒரு சப்டிலான மேக்கப் லுக்னால ப்ளஷ் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். ஒன்லி கான்டோரிங். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ், ஆங்குலர் ப்ரஷ் இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் அகெயின் நான் வந்து ஒரு டேபிங் மோஷன், எதுவுமே ட்ராகிங் நான் பண்ணல. இப்போது எப்படி கான்டோரிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இயரோட இந்த பார்ட்லேருந்து இப்படி உங்களோட ஐப்ரோவோட எண்டிங் வரைக்கும் தான் இருக்கணும் உங்கள் கான்டோர், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அகெயின் ப்ராடக்ட் வந்து நான் டேப் தான் பண்ணுறேன், ஸ்கின்னில் ட்ராக் பண்ணல. டெக்னிக்ஸ் பார்த்துக்கோங்க. லைட்டாக தான் நான் கான்டோர் பண்ணியிருக்கேன், ரொம்ப கான்டோர் பண்ணல. இப்போது வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 2 to 3 minutes மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, ஒரு கோனிக்கல் ப்ரஷ் இப்படி இருக்கிறதுனால அது கோனிக்கல் ப்ரஷ். ஸோ டஸ்ட் ஆஃப் பண்ணுறேன். இப்படி டஸ்ட் ஆஃப் பண்ணுறேன்னா அந்த டெக்னிக்கை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் பட்டும் படாமலும் ஸ்கின்னில் டஸ்ட் ஆஃப். இப்போது எந்த ஒயிட் எப்படியோ தெரியாது, பிகாஸ் அது வந்து நல்லா நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து அது ட்ரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கனால கலர்லெஸ்ஸாக போயிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அண்டர் ஐ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். அண்டர் ஐக்கு மேம் விட ஒரு ஷேட் லைட்டர் ஷேட், அதாவது நான் NC42 போட்டேன். இப்போ NC40 வச்சு லைட்டாக இதே ப்ரஷில், கோனிக்கல் ப்ரஷில் ஹைலைட்டிங் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் இதை வச்சு பில்ட் பண்ணலாம், ஸோ அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் டேப் த ப்ராடக்ட் இன்டு த ஸ்கின். ஸ்கின் கான்டோர் இது மட்டும் நான் இப்படி கொஞ்சம் இப்படி பிடிச்சிக்கிட்டேன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதுக்கு யூஸ் தான். டேப் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் அங்கே லிப்பை வந்து அவுட்லைன் பண்ணுறேன்.
நான் சொன்ன மாதிரி கையில் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து அதை வந்து இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காஜல் யூஸ் பண்ணுறேன். ஸோ லைட்டாக வந்து உங்களுக்கு டார்க் பண்ணுறேன். செக் பேர் ஸ்பூலி, இந்த சைட் பேர். ஸோ அது வந்து நல்லா உங்களுக்கு ப்ராடக்டை நல்லா பிளெண்ட் பண்ணி அகெயின் ஷேப் பண்ணுற ஐப்ரோஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். மேம்க்கு யூஸ் பண்ணுற ஐலாஷ் வந்து அகெயின் ஃப்ரம் பேக் நம்பர் 55. இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இந்த ஐலாஷஸ். ஐலாஷை வந்து ஈஸியாக வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, திஸ் இஸ் வந்து எல்லோரும் கேட்பாங்க இது எந்த கணக்கு யூஸ் பண்ணுறது, இது எந்த கணக்கு யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ திஸ் இஸ் நேச்சுரலி ஐஸ், அங்கே அந்த ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நோஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் ரைட் அண்ட் திஸ் இஸ் ஃபார் லெஃப்ட். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வந்துட்டு இது வந்து இன்னர் கார்னர் ஆஃப் த ஐலாஷ், திஸ் இஸ் அவுட்டர் கார்னர். என்றைக்குமே இன்னர் கார்னரை கட் பண்ணிடாதீங்க, அவுட்டர் கார்னரை தான் கட் பண்ணணும். ஸோ எப்படி ஈஸியாக எடுக்கிறதுனா லைட்டாக பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கனாலே ரிமூவ் ஆகிடும் ஐலாஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஐலாஷ் பர்ஃபெக்ட் ஆகும். ஐலாஷ் ஃபிக்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் அகெயின் நைஸ் ப்ராடக்ட், affordable. ஸோ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க அவங்களோட ஐலாஷ் க்ளூவை. ஓகே, இதுதான் நல்லா ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக போய் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சு பாருங்கள், பார்த்துட்டு சென்டரில் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சென்டர், தென் அவுட்டர் கார்னர், தென் இன்னர் கார்னர். லேஷ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட தம் ஃபிங்கர் வச்சு அதை இப்படி புஷ் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்கள் லேஷஸ் வந்துட்டு வாட்டர் லைனில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும், அன்ஈவனாக தெரியாது. இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர் வச்சு. ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு பெண்ட் பண்ணிவிட்டு ஐலாஷை எடுத்துடலாம். ஸோ அகெயின் லேஷ் க்ளூ. லேஷ் ஃபிக்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ பண்ண முடியே இருக்கட்டும். ஸோ வந்து லுக் கம்ப்ளீட் இருக்குது. இப்போ லேஷ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சிடுறேன். ஆல்ரெடி நான் வந்து அவுட்லைன் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்பும் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் ஸ்பீடாக பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த லைன் அவுட்லைனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நல்லா சிரிக்க சொல்லிவிட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதில் ஃபில் பண்ணுங்கள்.
இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு.